வணக்கம். என் பேர் சேகர். நான் சேலம்லேருந்து வரேன். நான் என்ஐஆர்டி ரெனியூபிள் எனர்ஜி ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எங்கள் கம்பெனி பார்த்திங்கன்னா ஒரு 10 இயர்ஸாக சோலார் ஃபீல்டில் இருக்குது. நான் வந்து இந்த கம்பெனியில் சேர்ந்து ஒரு 6 இயர்ஸ் ஆகுது. நாங்கள் பார்த்திங்கன்னா சோலார் வாட்டர் பம்பு, சோலார் பவர் பிளான்ட்டு, பயோகேஸு, அப்புறம் பவர் ட்ரேடிங், ஸோ இந்தமாரி ரினியூபிள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ரினியூபிள் சர்வீசஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சோலார் வாட்டர் பம்ப் பார்த்திங்கன்னா நாங்கள் இதுவரையும் ஒரு 15லேருந்து 20 சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து நாங்கள் நேரடியாக நிறைய பேர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணியிருக்கோம். ஸ்கீமுன்னு நீங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம அக்ரிகல்ச்சர், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒரு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு அப்ளிகேஷன் வாங்கி நம்ம ஃபில் பண்ணி கொடுக்கணும். சோலார் அக்ரி பம்ப் பற்றி விவசாயிகளிடையே விழிப்புணர்வுன்னு பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்குற அளவுக்குலாம் இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஒரு கோயம்புத்தூர் இந்தமாரி அக்ரிகல்ச்சர் கொஞ்சம் டெவலப் ஆன ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு 70 to 80% விவசாயிகளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த ஏரியாவில் நிறைய பேர் அந்த ஸ்கீமில் போட்டிருக்கிறாங்க, சப்சிடி ஸ்கீமில். பட் அதர் ஏரியாலாம் பார்க்கும்போது மக்களுக்கு இதை பற்றி எந்த ஒரு விழிப்புணர்வும் இல்லை, இப்படி ஒரு ஸ்கீம் இருக்கிறதே தெரியல. சோலார் அக்ரி பம்பை தவிர விவசாயிகள் பயன்படுற மாதிரி பார்த்திங்கன்னா சோலார் ட்ரையர் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா காய்கறிகளை பதப்படுத்துகிற ஒரு கான்செப்ட் தான் சோலார் ட்ரையரு. சோலார் பம்பு இன்ஸ்டாலேஷன் பார்த்திங்கன்னா இப்போது சப்சிடி ஸ்கீமில் ஒரு ஃபார்மர் வந்து அப்ளை ஆகிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணி கொடுப்போம். ஸோ மெட்டீரியல் வந்ததுக்கப்புறம் அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம், எப்படி ரன் ஆகுதுங்கிற கான்செப்ட் சொல்லிக் கொடுப்போம். நம்ம இயற்கையாக இருக்கிற சூரிய ஒளியை எடுத்துக்கிட்டு அதை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி அதன் மூலியமாக ஒர்க் ஆகிட்டு இருக்கோம். சோலார் பம்பு ஏன் போகணும் அப்படின்னா இப்போ எல்லோரும் பார்த்திங்கன்னா வெறும் மின்சாரத்தை சார்ந்தே தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம சோலார் பம்பு போனோம் அப்படின்னா அது வந்து இயற்கையாக சூரிய ஒளி மூலியமாக தான் எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணி நம்ம ஓட்டிக்கிறோம். ஸோ அதை வந்து எதிர்காலத்தை நோக்கி நம்ம போகணும் அப்படின்னா சோலார் பம்பு யூஸ் பண்ணுறது நல்லது. விவசாயிகள் சோலார் பம்பு போடுறதுல எந்த மாதிரி பயம் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை விவசாயிங்கக்கிட்ட இருக்குது. ஸோ அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக தான் கவர்மெண்ட்டில் சப்சிடி தந்து இதை சோலார் பம்பை போடணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பொதுவாக சோலாரை பொறுத்தவரையும் வந்து நிழல் படாத இடமா தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இதில் என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும்னா மரங்கள் இல்லாத இடமா தேடி பார்த்து வைக்கணும். ஸோ இவங்க பம்புக்கும் மோட்டருக்கும் இருக்கிற தூரத்தை வந்து கம்மி பண்ணி வைக்கணும். ஸோ அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். மோஸ்ட்லி அதுவும் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா இப்போ நிறையா ஒரு 5லேருந்து 6 வருஷமாகவே நிறைய ஸ்கீம் தந்துட்டுருக்குறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 70% சப்சிடி தந்துட்டுருக்குறாங்க. அதில் 30% வந்து மத்திய அரசாங்கமும் 40% வந்து மாநில அரசாங்கமும் தராங்க. அதை எல்லாரும் பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காக எல்லாரும் சோலார் பம்பை போட்டு பயன்படுத்திக்கிங்க, அந்த ஸ்கீமை யூஸ் பண்ணிக்கிங்கன்னு நான் ஆலோசனை போடுறேன். சேகர் சார் சொன்ன மாதிரி நீங்களும் உங்க வயல்களில் சோலார் பம்பை பயன்படுத்தலாம். எப்படின்னு கேக்குறீங்களா? இதை பத்தி மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்க திரையில தெரிகிற மின் நுகர்வோர் மையத்துக்கு போன் மூலமாகவோ இல்ல இமெயில் மூலமாகவோ நீங்க தொடர்பு கொள்ளலாம்.